நாயகனே வழி நடத்தும் வாழ்வில் நாயகனே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி 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 சொல்லுவோம். மறவாதவரே மாறாதவரே என் நினைவா இருப்பவரே மறவாதவரே மாறாதவரே என் நினைவா இருப்பவரே உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே உறங்காமல் என்னை காப்பவரே உள்ளங்கையில் என்னை உறங்காமல் என்னை மறவாதவரே மாறாதவரே என் நினைவா இருப்பவரே மறவாதவரே என் நினைவாய் இருப்பவரே உள்ளங்கையில் என்னை உறங்காமல் என்னை உள்ளங்கையில் என்னை உறங்காமல் என்னை எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்மைக்கே ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் எண்ணில் அடங்கா எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசுவே 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 ஓ இயேசுவே மீண்டும் இந்த நாமம் உயரட்டும். நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி 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 நாதா அளவில்லா அன்பிற்காக என்
இயேசுவே உம் மார்பினில் சாய்ந்து இளைப்பாறுவே. என் இயேசுவே உம் மார்பினில் சாய்ந்து, என் இயேசுவே என் இயேசுவே உம் மார்பினில். நீங்க தான் எங்க இளைப்பாறுதல் ஆண்டவரே. எங்கள் மிஷனரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேசமெங்கும் இருக்கிற மிஷனரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும். அவர்கள் தனிமையிலே நீர் துணையாய் நில்லும். அவர்களை கொண்டு இந்த தேசத்திலே பெரிய காரியங்களை நடப்பிப்பீராக. இருளின் ஆதிக்கங்கள் அகற்றப்படுவதாக. எங்கேயோ காடுகளிலும் குகைகளிலேயும் கிராமங்களிலேயும் மறைந்திருந்து உமக்காய் பணி செய்கிற அந்த பாத்திரங்களை எல்லாம் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. தேசம் இயேசுவை அறிவதாக. இந்தியாவுக்கு இயேசு சொந்தமாவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசம் உம்மை அறியட்டும். சபைகளை உயிர்ப்பியும் பாதுகாத்துக் கொள்ளும். கிருபையுள்ள கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே அர்ப்பணிப்பு ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இதுவரை நடத்தின எபினேசர், உதவின எபினேசர் இனியும் உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? 8 மாதங்களும் சொல்லுங்க. நல்ல இல்லை, சத்தமாக சொல்லுங்களேன். 8 மாதங்களும் தட்டு மேலே வச்ச மாதிரி உங்களை தூக்கிட்டு வந்திருக்கிறார். அப்படிதானே? சொல்லுங்க. 8 மாதமும் தட்டு மேலே தூக்கின மாதிரி எங்களை தூக்கிட்டு வந்து சாத்தானுக்கு நல்ல கொட்டு போட்டிருக்காரு. ஒரு கை தட்டி ராஜாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த தேவன் பெரியவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நல்லவர்னு சொல்ல முடியும்? உண்மைதானே? இயேசு நல்லவர். மனதார சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. எல்லா ஊழியங்களிலேயும் தேவ தயவு இருந்ததற்காக கர்த்தருக்கு மகிமை. உங்கள் ஜெபங்களுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த மாதத்தின் எல்லா ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் இரவு ஜெபத்திலே சொல்ல வேண்டும் என்றிருந்தேன், மறந்துவிட்டேன். நம்ம மத்தியிலே அருமையாய் கீபோர்ட் காரியங்களுக்கு உதவி செய்ய சாத்தூர் பட்டணத்தில் இருக்கிற பாஸ்டர் கேப்ரியல் அவர்களுடைய மகன் அகஸ்டின் வந்திருப்பதற்காக கைகளை தட்டி நன்றி தெரிவிப்போம். அநேக ஆண்டுகள் நல்ல பழக்கம் இருந்தாலும் இந்த நாட்களிலே ஊழியத்திலே உதவி செய்ய சந்தோஷத்தோடு வந்திருக்கிற அகஸ்டினை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சரி, தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே பிசாசு கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். எப்படி? எதற்காக? பாவம் செய்ய பண்ணுவதற்காக. நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையோடு உங்கள் கதவுகளை அடைத்து வைத்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கதவுகளை அடைத்து வைத்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசைனா. ஹல்லேலூயா. ஏனென்றால் பாவம் செய்ய பண்ணுவதற்கு அவன் பல காரியங்களை செய்வதற்கு திட்டமிட்டிருந்தாலும் நான் ஒன்று சொல்லுவேன்,
உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர்னு சும்மா இருந்தீங்க பார்த்தீங்களா? நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி நல்ல ஸ்தோத்திரத்தோட கைத்தட்டுங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் ஹல்லேலூயா. டி மைனர் ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் சொல்லுங்க. உலகத்தில் எங்களுக்குள் இருக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் உண்மை கொஞ்சம் வாழ் தேடும் யாவருக்கும் இயேசு. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே. எல்லோரும் பாடுங்கள், அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் அற்புதர் அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே அகோர காற்றையும் இயேசு அறைந்தனர் சிலுவையிலே. ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. அறைந்தனர் சிலுவையிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த கைகளை உயர்த்தி ஆயினும் மூன்றாம் நாள் மீண்டும் உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் மனதார பாடுங்கள், மனதின் நிறைவோடு பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள் சந்தோஷத்துடனே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் அப்படி கையை அசைத்து சொல்லுங்க. கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் உமது திருநாமம் அறிந்தவர்கள் நம்பினோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் கைகளை தட்டி நல்ல கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம்
49வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. மறப்பதில்லை. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. தாய் மறந்தாள், அதைத்தான் சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நம் தேவன் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. அதனால தான் அவர் சொன்னார், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எப்போதும் நம் நினைவாய் இருக்கிற தகப்பன். கடந்த நாட்களில் ஒரு பாஸ்டர் என்னை பார்க்க வந்தார் திடீர்னு. அவர் பாட்டு நிறைய பாட்டு, அவர் பாட்டு நல்ல பிரபலமான பாட்டு. அதில் ஒரு பாட்டு, என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உம்மை நினைச்சாலே உள்ளம் எல்லாம். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை உங்க மனசு பெருசு. இமைப்பொழுதும் நம்மை மறவாத தகப்பனா இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த வார்த்தை உள்ள போயிட்டுன்னா எனக்கு இப்போ அப்படி பார்க்கும்போதே என் கண்கள் குளமாகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, அப்படி ஆகுதா? ஏதோ வாஸ்த மாதிரி இருக்கா? நமக்கு தெரியாதா இந்த வசனம்? நமக்கு தெரியாதா இந்த வசனம்னா, வசனத்தோட நமக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? ஒரு இணைப்பு இல்லை. எந்த வசனமாக இருந்தாலும் உன்னோட கர்த்தர் பேசினார்னா அது உன் இதயத்தை தொட்டு கொண்டே இருக்கும். எத்தனை முறை இந்த சத்திய வேதத்தை வாசித்தாலும் அது உன்னை தொடுதுன்னா காரணம், அதில் ஜீவன் இருக்கிறது, கர்த்தருடைய நேசம் இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் மறந்தால், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர்கள்ங்கிற இடத்துல எவர்களையும் வைத்துக் கொள்ளுங்கள். அது தாயா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்கள் யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் மனிதர்கள் தான். சொல்லுங்க, எல்லாரும் மறக்கவும் செய்வார்கள், மாறவும் செய்வார்கள். ஆனால் இவரோ நம்மை மறக்கவும் மாட்டார், மாறவும் மாட்டார். யோசேப்பு பானபாத்திரக்காரன் இடத்துல போய் வெளிப்பாடெல்லாம் சொல்லிட்டு அவனிடத்தில் பேசுகிறான். என்னை கொஞ்சம் நினச்சி என் மேலே தயவு வச்சு சொல்லுங்க, என்னை நினச்சி தயவு வச்சு என் காரியத்தை போய் யாருக்கு சொல்லு. அவரும் என்ன சொன்னார்? சரிப்பான்ட்டு தான் போயிருக்கிறார்.
எப்படியாவது உன் காரியத்தை யாருக்கு சொல்லிடுவேன். ஏன்னா அவ்வளவு தவிப்பு அவனுக்கு, அவ்வளவு வேதனை, அவ்வளவு பாடுகள், இள வயதிலேயே அவ்வளவு அவமானம், குடும்பத்தால நெருக்கம், எங்கேயோ விட்டு போட்டுட்டாங்க, எங்கேயோ கிடக்கிறான், அதுவும் சிறைச்சாலைக்குள்ள கிடக்கிறான். அவனை தூக்கி போட்டிருக்கிற கேஸ் வேற மோசமான கேஸ், அவமானம். பொறுத்து பொறுத்து பார்த்தவன் கொஞ்சம் முடியாம பானை பாத்திரக்காரன் இடத்துல போய் சொல்றான், என்ன நீ கொஞ்சம் நினைவு கூர்ந்து சொல்லு. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 40வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். நினையாமல் என்ன செய்தானா? அவனை எவ்வளவு நாள் மறந்தானா? அடுத்த அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. 2 வருஷம் சென்ற பின்பு. எப்போ? 2 வருஷம் ஆயிட்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களால் வாழ்வு பெற்றவர்கள், நன்மை பெற்றவர்கள் எளிதில் மறந்துட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் அவனை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது, நினையாமல் மறந்து விட்டான், ஆனால் கர்த்தரோ மறவாமல் நினைப்பவர். கரங்களை தட்டி நல்ல கர்த்தருக்கு மகிமை செலுத்து. உலகம் என்ன செய்யும்? நினையாமல் மறக்கும். ஆனால் கர்த்தரோ மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி மறவாமல் நினைப்பவரே, ஏசையா. வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். மறவாமல் நினைப்பவரே, உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். நல்லா முடிந்தா 2 கை அப்படி உயர்த்தி, இந்த வீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். எந்த வீதுக்கு நான் பொய் சொல்லேன் நிறைவேற்றுவியா. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி உன்னை நம்ப பண்ணின காரியத்தை ஒரு நாளும் மாற்றவும் மாட்டாரு, மறக்கவும் மாட்டார் இந்த தேவன். அல்லேலூயா. ஒரு தரிசனத்தை பார்த்து தானே நின்ன, நில், அப்படியே நில்லு. எது மாறி போனாலும் நான் உனக்கு காண்பித்தவைகள் மாறி போவது இல்லவே இல்லை. கைய நல்லா தட்டி ஆமேன் சொல். யோபு சொல்றார், 19வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். 19:14. என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். உலகம் உன்னை மறந்திடலா, உற்றார் உன்னை துரத்திடலா, உன்னை படைத்தவரோ உன்னை உள்ளங்கையில் ஏந்திடுவா.
உள்ளங்கையில் ஏந்திடுவார். மகனே கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை பந்து ஜனம் பந்து மாதிரி வந்து அடிக்கும். சொல்லுங்க, பந்து ஜனம் பந்து மாதிரி வந்து அடிக்கும் நம்ம மேல. சிநேகிதர்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்களாம்? மறந்தே போயிட்டாங்க. இந்த மனுஷன் நிலைமை ரொம்ப 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 கடினமான பாதை. எல்லாம் சுத்தி சுத்தி இருந்தவங்க, அல்லேலூயா. ஆனா அவனுக்கு பிரச்சனைன்னு வந்த போது எல்லாம் விலகி போயிட்டு. அதுதான் உலகம், கண்டுகொள்ளவே செய்யாது. இதுல வேற மறைமுகமா என்னெல்லாமோ பேசும். அதான் உலகம். ஆனா உடைக்கப்பட்ட நேரத்திலேயும், உரு குலைந்து நிற்கிற நேரத்திலேயும் உனக்கு உரு துணையாய் நிற்கிற ஒரே ஒரு சிநேகிதர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. தலைக்கு மேல கைத்தட்டி நல்ல நன்றி சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உரு குலைந்து நீ போனாலும் உனக்கு உறுதியான துணையாய் நிற்பா. அல்லேலூயா. எல்லாம் மாறட்டும், எல்லாம் உன்னை விட்டு போகட்டும், நீ பாடிக்கொண்டே இரு. மாறும் இவ்வுலகினிலே மாறாத உம் கிருபை, மாறும் இவ்வுலகினிலே மாறாத உம் கிருபை, மாறிடும் மனிதன் மாறிடுவார், மாறாத தேவன் இயேசுவன்றோ. மாறிடுவார், பட்டது போதும் சுட்டதும் போதும், கண்ணீரும் போதும் கவலையும் போதும். சுட்டது போதும் கண்ணீரும் போதும் கவலையும் கை உயர். உம் கிருபை எனக்கு போதும் போதும், மன்னவா எனக்கு நீர்தான் வேண்டும். மன்னவா சேர்ந்து நீர் மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீர் மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். சில நேரத்தில் உங்க வாழ்க்கையில பாட்டு மாத்திரம்தான் சொந்தமா இருக்கும். என்ன இருக்கும்? எல்லாம் போயிடும். ஆனா அந்த பாட்டு தான் சாத்தானுக்கு வேட்டா மாறும். ஒரு அல்லேலூயா கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பாட்டு தான் யாருக்கு வேட்டா மாறும்? அல்லேலூயா. யோசேப்பை சிங்காசனத்தில் அமர வைத்தவர், யோபுவுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் திரும்ப கொடுத்த கர்த்தர். தாவீதை குறித்து சொல்லணும்னா அவன் ரொம்ப வேதனையா சொல்றான். செத்தவனை போல வாஸ்திரோமா 31:12. இந்த 31 அதிகாரத்தை நல்லா வாசிங்க வீட்டில் போய். சங்கீதம் வாசிங்க. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். போதும் போதும், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க, ரொம்ப முக்கியமானது சொல்றேன்னு சொல்லுங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் தான் கொஞ்சமாவது நினைப்பாங்க. உயிர் போயிட்டுன்னா மிஞ்சி மிஞ்சி போனா நான் போட்டிருக்கிற ஒரு கணக்கு
பாசத்தின் எல்லையால் ஒரு மாதம் வேணா அழுவாங்க. அழமாட்டாங்க. அழுறது ஒரு வாரம், அவ்வளோதான். ஒரு மாதம் வேணா என்ன செய்யலாம், அதுக்கப்புறம் என்ன செஞ்சிரும், வழக்கமாக வேலைகளை பார்க்க உலகம் என்ன செஞ்சிரும், ஆரம்பிச்சிடும். அப்படித்தான் தாவீது சொல்றான், செத்தவனை போல என்ன செய்தே, மறக்கப்பட்டேன். என் அருமை தேவ பிள்ளைகளை, இதுதான் உலகம். ஆனால் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே, உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மளை பார்த்தார் பார்த்தீங்களா? அவர் சமூகத்தில் போய் நிற்கிற வரைக்கும் நம்மளை மாத்திரமே நினைத்து கொண்டே இருக்கிறார், நம்மை மாத்திரமே கவனித்து கொண்டே. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லி தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டி, அதனால தான் சொன்னாரு எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31 அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். அதான் முக்கியம். அவனை என்ன செய்யறாரா, நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. உள்ள என்ன செய்தா, துடிக்கு. யாருக்காக? நமக்காக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க உள்ள ஆண்டவருக்காக துடிக்கோ இல்லையோ, அவர் உள்ளம் கொதிக்குதா உன்னை நினைச்சு நினைச்சு நினைச்சு. அதனால தான் இந்த தாவீது சொன்னான், நான் சிறுமையும் எளிமையுமானவன், நானோ சிறுமையும், ஆனால் கர்த்தரோ என் மேல் எப்படி இருக்கிறாரு, நினைவாய் இருக்கிறார். அவர் நினைவாய் இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் ஜீவனோடு. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலையும் சொல்றாரு, பிரயாசங்களை மறப்பதற்கு அவர் அநீதியுள்ளவர் அல்லவே அல்ல. நீங்க ஒருவேளை சொல்லலாம், அவருக்காக பிரயாசப்பட்டவங்கள மறக்க மாட்டார். நான் சில நேரத்தில் உடஞ்சி போயிட்டே, பின்வாங்கி போயிட்டே, என்னையும் நினைப்பாரா? இயேசு சொல்லும்போது சொன்னார், இளையகுமாரன் சம்பவத்தில், தூரத்தில் வரும்போதே என்ன செய்கிறாரா, அவனை அடையாளம் கண்டு ஓடுகிறார்னா, அப்போ அவருடைய நினைவெல்லாம் யார்தான், இளையகுமார். பேதுருவுக்காக விடிய காலையிலேயே போய் கரையில் நிற்கிறார், அவனை தூக்கி எடுப்பதற்கு, அணைப்பதற்கு. இந்த தேவன் நல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, அவர்கள் மறந்தாலும் எவர்கள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, நீர் என்னை மறப்பதே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? வேதத்திலிருந்து 2 பேரை மாத்திரம் உங்களுக்கு நான் காண்பித்து ஜெபித்து முடிக்க வாஞ்சிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். நினைத்தருளினார்னா என்ன அர்த்தம்? உன்னை அவர் என்ன செய்யல, மறக்கவில்லை. நம்மை அவர் என்ன செய்யவில்லை, மறப்பதில்லை. என்றால் என்ன அர்த்தம்? நம் மீது அவர் என்னவா இருக்கிறார், நினைவாய் இருக்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நம்மையும் நினைக்கிறார். இங்க உள்ள காரியங்கள் நமக்கு தெரியும். நம்மிடத்தில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், ஜலத்தினால் உலகத்தை அழிக்கும்படி ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்த போது, அதற்கு நோவா இணைந்து நின்ற போது,
அவனையும் அவன் குடும்பத்தையும் எங்க வச்சு பூட்டிட்டாரு? பேழைக்குள்ள வச்சு பூட்டிட்டார். பூட்டினாலும் பூட்டினாரு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே என்ன செய்யல, பேசவே இல்லை. எப்போ வெளியே கொண்டு வருவேன், எப்போ எல்லா காரியங்களும் மாறும், ஒண்ணுமே சொல்லலை. உள்ள என்ன செஞ்சிட்டாரு? பூட்டி வச்சிட்டாரு. பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, கதவை பூட்டினவருக்கு தெரியும் எப்போ திறக்கணும்னு. ஒரு அல்லேலூயா வராது. உங்களை பூட்டி வச்சிட்டாருன்னா நீங்க பேசாம என்ன செய்யணும்? உள்ளேயே இருக்கணும். ஆனா நோவா கொஞ்சம் எட்டி எட்டி பார்க்கிறாரு. மேஜர், அல்லேலூயா, மேஜர். அதுலயே எட்டி எட்டி உம்மை பார்த்து கண் பூத்து போகுதே, நீர் சுட்டி காட்டி போன. வருகைக்காக எட்டி பார்த்தா பரவாயில்ல, இவர் எப்படி பேழைக்குள்ள இருந்து என்ன செய்யலாம்? நீ என்ன முயற்சி பண்ணினாலும் பூட்டினவர் திறந்தாத்தான் புது வாழ்க்கை உண்டு. கையை தட்டி ஒரு அல்லே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பூட்டினவர் திறக்கணும். அல்லேலூயா. நம்ம அதுக்குள்ளேயே ஜம்ப் பண்ணி வெளியே வந்துடலான்னு பார்க்க, வெளியே வந்தா மூழ்க வேண்டியதான். நிறைய பேர் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம், நீச்சல் தெரியாம. ஆமா, நீச்சல் தெரிஞ்சாலாவது கொஞ்சம் பிழைக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா காத்திருக்க முடியல, காத்திருக்க முடியல. எட்டி எட்டி பார்க்குறோம், ஐயோ என்னாச்சோ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். உங்களுக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்லுவேன், செய்ய ஆரம்பித்து இருக்கிறார் என்று சொல்ல மாட்டேன். ஏற்கனவே சகலத்தையும் அவர் திட்டம் பண்ணியே வைத்திருக்கிறார். அதுவரைக்கும் காத்திருக்க வேண்டியது உண்மையில் விழுந்த கடமை. கையை நல்ல தலைக்கு மேல தட்டி காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து அழுது போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை நம்புவேன், இயேசுவை காத்திருந்து பலனடைந்து அழுது போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து அழுது போல எழுப்பிடுவேன். ஏற்ற வேலை வரணும்பா. எல்லாம் முடிஞ்சது நீ நினைக்கலாம், ஆனா முடியல. இன்னும் பூமி காய வேண்டியது இருக்கு. உனக்காக நீ பாதத்தை வைக்கும்போது உனக்கான ஒரு புதிய உலகத்தை நீ பார்ப்பதற்கு கர்த்தர் சகலத்தையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அப்படி இல்லை, எல்லாம் உடனே நடக்கணும். பக்கத்தில் பார்த்து ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லுங்க. நீங்கள் நினைப்பது ஒன்றும் நடக்காது. ஆனா அவர் நினைச்சது உங்க வாழ்க்கையில தடைபடவே தடைபடாது. நீங்க தைரியமா சொல்ல முடியும், தேவனே நீர் என்றும் நல்லவர், சகலத்தையும் ஆகாதது ஒன்றுமில்லையே, உம்மால் எதுவும் இல்லை. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், நீர் நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. சுற்றுப்பாதையானாலும் சத்தமின்றி பின் தொடர்வே. எப்படி? சுற்றுப்பாதையானாலும் சத்தமின்றி பின் தொடர்வே. உண்மைதானா? பக்கத்தில் பார்த்துக்கங்க, சத்தம் இல்லாமல் போவீங்களா? அப்பந்தான் நிறைய சத்தம் வருது. அல்லேலூயா. சுற்றுப்பாதையானாலும் சத்தம் இல்லாமல் பின்னாடி போய்ப்பாரு.
இதுவரை நடக்காத, உலகத்திலேயே நடக்காத அற்புதங்களை உனக்காக செங்கடலையும் பிளப்பதற்கு இந்த தேவன் போதுமானவராய் நிற்பார். நம்ம காத்திருக்கிறது இல்லை. காத்திருந்ததுனால என்ன நேரம் நடந்ததுன்னா, ஏற்ற வேளையில தேவன் கொண்டு வந்தார். வாசிக்கலாம் 8வது அதிகாரம் 14 16 வரை. வேகமா வாசிங்க. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. பூமி என்ன செய்திருந்ததா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கான எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. பூமி காய்ந்திருந்ததுன்னு அப்படியே வாசித்துட்டு போயிடும் அல்ல, அது தேவன் உனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நீ வந்து கால் வைக்கும்போது சேத்துக்குள்ள சிக்கிடக்கூடாது, மூழ்கிடக்கூடாது அப்படின்னு உனக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும், அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்ம எப்படி காக்கிறார்னா கண்ணின் மணியை போல காக்கிறாராம். கரங்களை தட்டி நல்லா அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கண்ணின் மணியை போல காக்கிறவர். நீ காடு வச்சா காடு உள்ளேயே போயிடக்கூடாது, தவிக்க கூடாதுன்னா பூமி எல்லாம் காய வச்சு இப்ப என்ன சொல்றாரு? அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். பேழையை விட்டு என்ன செய்யுங்கள்? புறப்படுங்கள். புறப்படுங்கள். ஒரு கை தட்டுங்கள், ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், நல்லா சத்தமா சொல்லுங்கள். புறப்படுங்கள். வேலை வரும், கதவு திறக்கப்படும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இங்கே காத்திருங்கள். அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு வேலை எப்போதும் ஆயத்தமா இருக்குன்னு சொல்லுங்க. ஒன்றும் கேட்கறது கிடையாது, அப்படியே ஓகே ஓகே. சின்ன காரியமானாலும் இந்த இடத்துக்கு நான் போட்டுமா, அதெல்லாம் ஒன்றுமே கேட்கறது கிடையாது. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள், என்ன வாக்கு தந்தவர் சிறந்ததை ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. கையை அப்படி அசைத்து, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அதனால தான் ஏசாயா ஒரு அருமையான வார்த்தையை சொல்றாரு. 64வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். 64:4. தேவனே உமக்கு ரொம்ப அற்புதமான வார்த்தை. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை, நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல், நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஆ, ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. நல்லா கைத்தட்டி தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல தலைக்கு மேல தட்டி ஒரு அல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிறவைகளை சுருக்கமா சொல்லணும்னா ஒருத்தரும் அதை என்ன செய்ய முடியாது, கணக்கு போடவே முடியாது. அவ்வளவு பெரிய அற்புதமான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். காத்திருப்போம். அல்லேலூயா. என்ன மறந்துட்டாரா? மறக்க மாட்டார். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. நீங்க மறந்தா, ஆமா, என்ன மறக்காதீங்கப்பா சொல்லுங்க. மறக்கவே மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மறக்கவே மாட்டார். நீ கொஞ்சம் காத்திரு. அதான் தாவீது சொல்றான், என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன். ஆத்மாவை என்ன செய்யணுமா?
அப்பப்போ அவசரப்படும் இந்த ஆத்துமா. ஐயோ ஒன்றும் நடக்க மாட்டேக்கே, பதறும். அப்பமெல்லாம் கையை வச்சு பாடிக்கிறேன். என்ன பாட்டு? நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் ஏன் நீ நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் ஏன் நீ எதை நினைத்தும் நான். அப்படி கையை அசைத்து சொல்லுங்க. யெகோவா தேவன் காட்ஸ் மாத்திரம். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வா, யெகோவா தேவன். அப்படி கையை வச்சு சொல்லுங்க. ஆத்துமாவே, நீ நம்பி இருக்கிற தேவன், நீ அடைக்கலம் புகுந்துள்ள தேவன், இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களை காட்டிலும் கோடி 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 மடங்கு பெரியவர். நீ நம்புகிறதெல்லாம் அவராலேயே வரும். அல்லேலூயா. சில பேருக்கு அப்படியே பேசலாம். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது எண்ணங்கள் வரலாம். எவ்வளவு காலையா காத்திருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு காலம் காத்திருக்கிறது. என் அருமை தேவ பிள்ளையை, உனக்குன்னு நியமிக்கப்பட்ட காலத்தை கர்த்தர் அறிவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இரண்டாவதாக, நோவாவை மறவாத தேவன். இரண்டாவதாக 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வேகமாய் கடைசி பகுதியை வாசியுங்கள். கர்த்தர் அவளை நினைந்தருளினார். யாரை? அன்னாளை. சொல்லுங்க. அன்னாளை கர்த்தர் என்ன செய்தார்? அவளுடைய பிரச்சனை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவளை என்ன செய்தார்களாம்? 6வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். மிகவும் என்ன செய்வாள்? அல்லேலூயா. உலகம் அன்னாளை என்ன செய்து? மிகவும் விசனப்படுத்த விசனப்படுத்த விசனப்படுத்த. இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் அநேக நிருபர் மாதிரி தான் எழுதிக்கிட்டே இருக்கீங்க. என்ன பாருங்க, விசனப்படுத்த விசனப்படுத்த விசனப்படுத்த. இவள் எப்படிப்பட்ட பாத்திரமாய் மாறிட்டான்னா, விலையேற பெற்ற அர்ப்பணத்துக்குள்ளான பாத்திரமாய் மாறிவிட்டாள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்து நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். உங்களை யாராவது விசனப்படுத்தினா உங்க நிலைமை எப்படி இருக்கு? விலையேற பெற்ற அர்ப்பணத்துக்குள்ள போதா, இல்ல 2ல் 1 என்ன செய்வேன்? ஒரு வார்த்தையா திரும்ப கேட்டாதான் என்ன செய்யுது? உள்ள மடங்குது. இந்த உலகம் உன்னை விசனப்படுத்தட்டும். ஆனா அதுல நீ உன் ஆத்மாவை காத்து கொண்டீன்னா விலையேற பெற்ற அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரமாய் நீ மாறுவாய். கரங்களை உயர்த்தி ஒரு விசனங்கள் வரட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, கை உயர்த்தி. விசனங்கள் வரட்டும். அது என்னை என்ன செய்யட்டும்? விலையேற பெற்ற என்ன அர்ப்பணம்? எனக்கு நீர் ஒரு குமாரனை கொடுத்தால் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை உமக்கே தருவேன். கரங்களை தட்டி ஒரு அடுத்து அவளை என்ன செய்தார்களா? 7வது வசனத்தை வாசியுங்கள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். முதல்ல என்ன செய்தாள்? விசனப்படுத்தப்பட்டவள் எப்படி மாறினா? விலையேற பெற்ற அர்ப்பணத்திற்குள்ளாக வந்தாள். இப்ப என்ன செய்யப்படுறா? மனமடிவாக்கப்படுறா. எதை சொல்லக்கூடாதோ அதெல்லாம் சொல்லி 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 சொல்லி. மைனர் பட்டம் படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். பட்டம் படிப்பு இல்லாவிட்டால் வெறும் பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். வெறும் பட்டமரம்
நேசிப்பார். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். என் நோய்களையே சொல்லி 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 நோகடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. மனமடிவாக்கப்பட்ட நிலையிலே இருந்த இவள் எப்படி மாறிட்டான்னா மன்றாட்டு வீராங்கனையாய் மாறிட்டா. கையை தட்டி ஒரு அல்லே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்படித்தான் மாறணும்னு சொல்லுங்க. இப்படித்தான் என்ன செய்யணும், மாறணுமே தவிர நம்முடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமாக போகக்கூடாது. சுபாவங்கள் என்ன செய்யக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. கடைசி ஒரு காரியத்தை சொல்றேன், 10வது வசனத்தை வாசிங்க. அவள் போய் மனங்கசந்து போதும். அவ வாழ்க்கையவே சுத்தி உள்ளவங்களாம் என்ன ஆக்கிட்டாங்க, கசக்க வச்சிட்டாங்க. ஆனா இவளுக்குள்ள யார குறித்தும் கசப்பே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யாரை குறித்தும் என் உள்ளத்துல கசப்பே இல்லைங்கிறவங்க எல்லாம் இப்பதான் ரொம்ப தீவிரமா குனிஞ்சு வேகமா எழுதுவீங்க. சொல்லுங்க பாப்போம். யார் மேலேயும் கசப்பு இல்லப்பா. அல்லேலூயா. உண்மைதானா? எப்படி சொல்ற கசப்பு இல்லைன்னு? அவ சொல்றா, தேவரீர் என்னை நினைத்தருளி நீர் எனக்கு என்ன செய்யும், பிள்ளையை தாரும். என் வாழ்க்கையில நீர் தான் என்ன செய்யணும் யா. அவ பேசுறா இவ பேசுறா அதெல்லாம் சொல்லலை. நீர் என்ன செய்யும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும், நீர் மட்டும் போதும். எப்போ அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான். அல்லேலூயா. நிறைய கசப்பை வச்சுக்கிட்டே நம்ம வாழ்ந்தோம்னா அது நல்லா இருக்காது. பக்கத்தில் பார்த்து முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிரும்னு சொல்லுங்க. இந்திய மேப்பை பார்த்த மாதிரி, ஆமாம், ஒவ்வொரு மாநிலம் பேராக இருக்குது பார்த்தீங்களா, இந்த முகத்தில் எல்லாம் தெரிஞ்சிடும். இந்த முகத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு. வேதத்தில் எனக்கு மிகவும் பிடித்த வசனங்களில் ஒன்று, கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தாராம். என்ன செய்தாரா? ஆமாம், நம்ம அடிக்கடி சொல்கிறதெல்லாம் கர்த்தர் எதை பார்க்குறாருமோ இருதயத்தை பார்க்குறாரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் எதை பார்த்தாரா? அந்த முகத்தை பார்த்தா இந்த சிநேகிதர் மேலே ஒரு கசப்பு வெறுப்பு ஒன்றுமே இல்லை. அந்த முகத்தில் சிநேகிதர்களுக்காக பரிதாபம் தான் பொங்கி அவர்களுக்காக ஜெபித்துக்கிட்டு இருக்கார். நம்ம ஆட்கள் அப்பா திட்டம் போட்டு வச்சுக்கிட்டே இருக்கு, எப்போ இவனை பார்க்கும்போது இதை பிடிச்சி கேட்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திட்டம் போடாதீங்கன்னு சொல்லுங்க. ஃபாதர் பாடினார்ல, நல்லதையே நான். வராதில்ல பாட்டு, எப்படி வரும்? நல்லது சொன்னால வரும். நம்ம ஏதோ அப்படியே வேண்டாம், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. நிறைய கசப்புகள் காரியங்கள் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. ஏன்னா இவ வாழ்க்கையில பின்னாடி இருந்து இவ்வளோ காரியத்தை செய்கிறவர் யாரு? அவர் தான் எதை அடைச்சிருக்கிறாரு? கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். அடைத்தவர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66வது அதிகாரம் 8, 9 வசனத்தை வேகமா வாசிக்கணும். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேர் வருமோ? வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சீயோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. பெறப்பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான்
பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். அதெல்லாம் நல்லா வாசிக்கணும். உன் தேவன் சொல்லுகிறார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா கை தட்டுங்கோ. இந்த வசனத்தின்படி நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் கர்த்தர் அடுத்த ஆண்டுக்குள் அற்புதம் செய்வாராக. தலைக்கு மேல கை தட்டி உன் தேவன் சொல்லுகிறார் என்பது நிறைவேறுவதாக. அல்லேலூயா. பெறப்பண்ணுகிறவர் அவர். அன்னாள் கர்ப்பத்தை திறந்தார். நினைவு கூர்ந்து ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க மாத்திரம் காத்திருங்க. அர்ப்பணத்துக்குள்ள உங்க வாழ்க்கை வரட்டும். மன்றாட்டு வீராங்கனையா மாறுங்க. யார் மேலையும் கசப்பில்லாம காத்துக்கொள்ளுங்க. உங்களை மறக்கவே மாட்டார். உங்களை தனித்து நடத்துவார். நீங்க ஆண்டவருடைய விசேஷமான நேசத்துக்குரியவர்கள் என்பதை அவர் காண்பிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா ஏதோ பேரளவில் ஆண்டவர் எனக்கும் அப்பா அம்மா அம்மா அப்படி இப்படி சொல்லிட்டு போறதில்ல. உனக்கு அவருக்கும் உறவு ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. உன் மனமெல்லாம் யார் மேலே தான் இருக்கணும்? இந்த தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் நம்ம மறவாதவர். காத்திருக்கும் போது அற்புதம் செய்கிறாரு. அவர் விரும்புகிறபடி நம்ம மாறும்போது அற்புதம் செய்கிறாரு. அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? உபாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை மோசே வழி ஆண்டவர் சொல்றார். வாசிக்கலாம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய, நீ எங்க இருந்த? அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்ன கர்த்தர் தாயா புறப்பட பண்ணினார். அடிமைத்தன வீட்டிலிருந்து என்னை புறப்பட பண்ணி எனக்கு இந்த அற்புதமான வாழ்க்கையை கொடுத்தவர் அவர்தான் சொல்றவங்க நல்ல பைபிள்லாம் கீழே வச்சுட்டு நல்ல கைகளை தட்டி ஒரு பெரிய அல்லேலூயா சத்தமா சொல்லுவோம். ஆலயம் நிரம்பட்டும். நல்ல கரங்களை தட்டி என்னை புறப்பட பண்ணினவர், அடிமைத்தன வாழ்வை மாற்றினவர். இந்த தேவனை நீ என்ன செய்யாத? அதான பாடுறோம். என் தாழ்மையில் என்னை நினைத்தீ, என் ஏழ்மையில் என்னை கண்டீ, என் தாழ்மையில் என்னை நினைத்தீ, என் ஏழ்மையில் என்னை கண்டீ, என்னில் அடங்கா நன்மைகள் செய்தி நன்றி. அவர் சொல்றாரு, என்ன மறக்காத, நீ என்ன மறக்காத. ஆனா வேதனையோடு எரேமியா தீர்க்கதரிசி வழியா சொல்றாரு, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா மறந்துட்டாங்க, ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க, என் கூட உட்கார முடியல, என்னை மனதார ஆராதிக்க அவங்களால முடியல, என் வசனத்தை படிக்க முடியல, எல்லாம் பிஸி. அவரை மறந்துடாதீங்க. நீங்க திருப்தியா இருக்கிறீங்க. எப்படி? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணா போதும், வேதத்தை படிச்சா போதும். இல்லை, நீ நேரம் எடுத்து உட்கார்ந்து பார்த்தா தான் தெரியும் அவரை விட்டு எவ்வளவு தூரமா இருக்கிறோன்னு. நீ கர்த்தருடைய வேதத்தை சரியா படிச்சு பார்த்தா தான் தெரியும் இன்னும் எவ்வளவு அவரண்டை நெருங்கி சேரணுங்கிறது. நம்ம ஒரு பாட்டை பாடிட்டு ஒரு ஆவியில நிரம்பிட்டா போதும்ட்டு இருக்கிறோம். அல்ல, அதிலேயே கதையை ஓட்டாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதிலேயே கதையை ஓட்டாதீங்க. நீங்கள் வளரணும். அல்லேலூயா. காலையிலேயே தண்ணி தெளித்து விட்டுட்டா செடியெலாம் கொஞ்சம் எப்படி தான் இருக்கும், புத்துணர்ச்சி தான் இருக்கும். அதனால் காலையிலேயே கொஞ்சம் அப்படி பிரசன்னத்தை அனுபவித்த உடனே நல்லா தான் இருக்கும். அதை வச்சுட்டு ஓட்டிடாதீங்க. நீங்கள் வளருகிற மரமாய் மாற வேண்டும். வளரணும்.
கேதுருவை போல வளரணும். எதில்? அவரோடு உள்ள உறவில். அப்படியே உட்கார்ந்துருக்கணும் அவர் பாதத்தில். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் பிரசன்னமே தேவ. அப்படி எழுந்து நில்லுங்கள். போதுவே என் வாழ்வில் நீங்க இல்லாத நீங்க பாடும் போதே தெரியும், நீங்க பாடுறதே தெரியுது. நீங்க அவரை வாஞ்சிக்கிறீங்களா? சும்மா பேருக்கு பாடணுமே, அப்படி பாடவே கூடாது. நீ அவருடைய நேசத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. வறட்சியான பாட்டு அப்படி இருக்கவே கூடாது. ஜீவ தண்ணி உனக்குள்ள ஊற்று பொங்கணும். அதனால தான் அவர் சொன்னார், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். அப்படி அல்ல ஆண்டவரே, என் உயிருள்ளவரை உயிருள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பே, வேறெதற்கும் நான் உயிருள்ளவரை. ரெண்டு கரம் உயர்த்தி இப்ப பாடுங்க. பிரசன்னமே பிரசன்னமே வாய் திறந்து வாய் திறந்து பிரசன்னமே பிரசன்னமே நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாம். ஏசையா நீங்க ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாம். மீண்டும் நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாம். கரம் உயர்த்தி சொல்லுங்க. உங்க சமூகத்து உம்மோடு என்ன வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. உங்களை விட்டு நான் பிரியவே கூடாதுப்பா. உங்களை தவிர இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு பெருசா தெரியக்கூடாது, யாரும் பெருசா தெரியக்கூடாது. நீர் ஒருவர் தான், நீர் ஒருவர் தான் சொல்றவங்க கைகளை தட்டி, நீர் ஒருவர் தான், நீர் ஒருவர் தான் எனக்கு எல்லாம். நீரே என் மகிமை, நீரே என் கேடகம், நீரே என்னை நிமிர பண்ணுகிறவர். என் மேன்மை எல்லாம் நீங்க தான்ப்பா. என் ஆசை எல்லாம் நீங்க தான். உங்களை தவிர எதுவும் என்னை கவர்ந்து கொள்ளவே கூடாது. மனதார சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, உம்மை தவிர எதுவும் என்னை கவர்ந்து கொள்ளக்கூடாது. ஒருபோது உம்மை மறக்க மாட்டேன் ஆண்டவரே. என்னை மறவாத தெய்வம், தாய் மறந்தாலும் மறவாதவர். உமக்கு காத்திருப்பே. நீர் என்னை எவ்வளவு புடமிடுகிறீரோ அதற்கெல்லாம் என்னை ஒப்பு கொடுப்பேன். என் வாழ்க்கையை பார்க்கிறவங்களுக்கு தெரியும், கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையில் இவர்களை மறக்கவில்லை என்று பார்க்கிறவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவன் மாற்றங்களை கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நல்ல ஒரு நிமிடம் அந்நிய பாஷை அபிஷேகத்தில் நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து தேவ கிருபை, தேவ பலன் நீ வந்தபடியே அல்ல, ஒரு தேவ சிநேகத்தின் போர்வை உன் மீது விரிக்கப்படுவதாக. கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஜீவிய பரியந்தம் மோடு நாங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் இருப்பதாக. நல்ல கைகளை தட்டி 3 அல்லேலூயா சத்தமா ஹalleluya பாடிக்கொண்டே செல்வோம்.